அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. By His word I have no fear in me, by His word death cannot swallow me, by His word I have prosperity, by His word sickness can't dwell in me, by His word I walk in victory, by His word I've been set free, அவர் நாமத்தால் பயமில்லை என்னிலே, அவர் நாமத்தால் அழிவில்லை மண்ணிலே, அவர் நாமத்தால் ஐஸ்வர்யம் என்னிலே, அவர் நாமத்தால் சுகம் என்றும் என்னிலே, அவர் நாமத்தால் ஜெயமாய் முன்னேறுவே, அவர் நாமத்தால் மீட்பை பெற்றே, அவர் இரத்தத்தால் பயமில்லை என்னிலே, அவர் இரத்தத்தால் அழிவில்லை மண்ணிலே, அவர் இரத்தத்தால் ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் இரத்தத்தால் சுகமென்றும் பூவிலே, அவர் இரத்தத்தால்
இரத்தத்தால் மீட்பை பெற்றேன். By His blood I have no fear in me. By His blood death cannot swallow me. By His blood I have prosperity. By His blood sickness can't dwell in me. By His blood I walk in victory. By His blood I've been set free. ஒரே ஒரு மாத்திரம் அவர் வார்த்தையால் பயமில்லை என்னிலே. அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே. அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே. அவர் வார்த்தையால் சுகம் என்றும் என்னிலே. அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றேன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையால் அழிவில்லை. அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம், அவர் வார்த்தையால் சுகம், அவருடைய வார்த்தையால் நித்திய ஜீவன். அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து குட் ஸ்டார்ட், தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு என்கிற கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து விசுவாசத்தை குறித்தும், சுனேமியாளின் விசுவாசம், ஆபிரகாமின் விசுவாசம், இவர்களை குறித்து அதை தியானித்து நம்முடைய விசுவாசத்திலும் பலனுள்ளவர்களாய் வளரும்படியாய் தேவ வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் என்று எபிரேயர் 11:3 சொல்லியிருக்கிறது. இந்த உலகமே விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் வல்லமை எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்றால் இந்த விசுவாசத்தினாலே நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது, எவ்வளவு முக்கியமானது என்று நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் நம்ம கார் வச்சுருந்தா மாத்திரம் பத்தாது, அதுக்கு எப்படி நம்ம ஃபியூவல் போட்டால் தான் அந்த காரை நம்ம பயன்படுத்த முடியுமோ, அது மாதிரி வார்த்தைகளை நமக்குள்ள வச்சிருந்தா மாத்திரம் பத்தாது. இந்த விசுவாசங்கிற மூலத்தனத்தை, அந்த ஆதாரத்தை நம்மளுக்குள்ள செலுத்தும் போது தான் அந்த வார்த்தை நமக்குள்ள வேலை செய்து அது என்னவா ஒர்க் ஆகணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அது நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கிறது, செயலாய் கிரியையாய் மாறுகிறது. இந்த மெக்கானிசம் என்ன பண்ணுது, இந்த ஃபெய்த்து அது ஒரு மெக்கானிசம் போல ஒர்க் ஆகி நமக்காக தேவன் பரத்தில் இருக்கிற பண்டக சாலையில் சேர்த்து வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், நமக்காக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்காக இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டுக்குள்ள எடுத்து வர்றதுக்கு நமக்கு ஒரு பாலமாக இருக்கிறது. அதனால் ஃபெய்த் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது.
ஆபிரகாம், அநேக தேவ மனுஷர்கள், நம்ம பார்த்த மாதிரி சுனேமியாளுடைய விசுவாசத்தை பார்த்தோம். யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலையும் அவங்களால ஆலிஸ்வல்னு சொல்ல முடிஞ்சது. தன்னுடைய சொந்த பிள்ளை இறந்து கிடக்கும் போதும் கணவன்கிட்ட எல்லாம் நல்லதாக தான் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற வார்த்தை எதன் அடிப்படையில் அந்த ஸ்திரீக்கு வந்ததென்றால், இந்த நாம் பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் எல்லா சூழ்நிலையை காட்டிலும் தேவ வார்த்தையின் மேலே கொண்டிருக்கிற விசுவாசத்தின் தைரியத்தினால சுனேமியாளுக்கு கிடைத்தது. அதனுடைய பலன் இழந்து போன தன்னுடைய மகனை மீண்டும் உயிரோடு எழும்பி வர பண்ணினது. யோவான் 1ஆவது அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போதே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இந்த வார்த்தை தான் ஆதியில எல்லா சிருஷ்டிப்பையும் உண்டாக்குனது. தேவனிடத்தில் இருந்த விசுவாசத்தை தான் அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட நமக்கு அவர் கொடுக்கும்படியாய் விரும்புகிறார். ஆபிரகாம் காலத்தில் பிரமாணங்கள் இல்லை, பைபிள் இல்லை, போதனைகள் இல்லை, ப்ரீச்சிங் இல்லை, எந்த டீச்சிங்கும் கிடையாது. அவருக்கு போதித்தவர் தேவன். நான் எப்படி இருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் இந்த பூமியை எப்படி சிருஷ்டித்தேன், உன்னுடைய சந்ததியை எப்படி நான் வர வச்சேன், ஆதாமை எப்படி படைச்சேன், இந்த மரஞ்செடி கொடிகளை எப்படி படைச்சேன், இந்த லைட்டை எப்படி படைச்சேன், இந்த வெளிச்சத்தை எப்படி உண்டாக்குனேங்கிறதெல்லாம் தேவன் ஆபிரகாமுக்கு நினைவூட்டி கொண்டே இருந்தார். விசுவாசத்தினால வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும்போது அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. ஜீவ ஜந்துக்கள் உண்டாக கடவுதுன்னு சொல்லும் போது அங்கே உண்டாயிற்று. பூமியில் கிடக்கிற மண்ணினால மனுஷன் உண்டாக கடவுதுன்னு சொல்லும் போது உண்டானா. ஆனால் ஜீவனை மாத்திரம் தன்னுடைய நாசியிலிருந்து தேவன் கொடுத்தார். அப்போ இந்த விசுவாசம் யாருக்கிட்டேருந்து வருது அப்படின்னா, யாருடைய விசுவாசமானது நம்ம கூட இருக்கணும், நம்மள்கிட்ட இருக்கணும்னா, ஆதியிலே தேவன் பூமியை சிருஷ்டித்த போது அவர் வார்த்தையின் மேலே இருந்த விசுவாசம் இன்னைக்கும் அவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களில் நான் விசுவாசத்தோடு பேசும்போது எனக்கும் அது உண்டாகிறது, பலிக்கிறது என்கிற முழு நிச்சயத்தோடு நாம் பேச வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நார்மலாக ஸ்கூலில் பாருங்கள், பிள்ளைகளுக்கு நீங்கள் என்னவா ஆக போகிற அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டு அவங்கள எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்கன்னா, ஐ பிகேம் அ டாக்டர், ஐ பிகம் அன் இன்ஜினியர், ஐ பிகம் அன் சயின்டிஸ்ட். இந்த வார்த்தையை என்ன பண்ணுறாங்க, யோவான் 14:1-14 அந்த வார்த்தை மாம்சமாகி, இங்கிலீஷில் இட் வேர்ட் பிகேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இன்னைக்கு ரியல் வேர்ல்டில் இதெல்லாம் அறியாத ஜனங்கள் கூட தான் பிள்ளைகளை எப்படி பயிற்றுவிக்கிறாங்கன்னா, அந்த வார்த்தை அவங்கள ஒரு டாக்டராகவும், அந்த வார்த்தை அவங்கள ஒரு இன்ஜினியராகவோ ஒரு சயின்டிஸ்டாவோ மாற்றுன்னு அவங்கள சிறு வயதிலிருந்தே அவங்கள பயிற்றுவிக்கிறாங்க. இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் அப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் வேதத்தில் வசனங்களை அறிந்து வார்த்தைகளை அறிந்த நம்ம த வேர்ட் பிகேம் என்னை எப்படி மாற்றுங்கிறத மறந்துடுறோம். ஒரு சில நேரங்களில் ஒரு சூழ்நிலைகளில் மறந்து போயிடுறோம். அப்போது இந்த வேர்ட் பிகேம் என்னை என்னவா மாற்ற போகுது, என் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், அந்த வார்த்தை ஜீவ வார்த்தை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னை என்னவா மாற்ற போகுது, அதை நான் எப்படி பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் டெய்லி சொல்லி கொடுத்து அவனுடைய மைண்டை அதுக்கேற்ற மாதிரி ரினியூ பண்ணுறாங்களோ, அதை ஆளுகை செய்ய வைக்கிறாங்களோ, நான் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோட அந்த வார்த்தையை நான் சொல்லும்போது நான் அப்படியாகவே மாறுகிறேன், அப்படிப்பட்ட ஆசீர்வாதமாகவே நான் மாறுகிறேன். பாருங்க, நமக்கு கிடைக்கப்பட்ட ரட்சிப்பு கூட அப்படிதான் நம்ம கைகளில் கொடுக்கப்பட்டிருக்குது. ரட்சிப்பு இலவசமானது தான். ஆனால் அது எப்போ கிடைக்கும்ட்டு ரோமர் 10:9 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு
தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஆரம்பமே எங்க இருக்குன்னா, இந்த வார்த்தையை விசுவாசத்தினால அறிக்கை செய்யும் போது தான் அவருடைய ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. இந்த ரட்சிப்பை பெற்ற நாம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டபடியே அந்த மாதிரியின்படியே தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது போல, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும்னு சொல்ற மாதிரி நமக்கு ஆசீர்வாதம் வலிக்கும்படியாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எதின் அடிப்படையில்? விசுவாசத்தினாலே என் வாயினாலே அறிக்கை செய்யும் போது அந்த ஆசீர்வாதங்கள் பலிக்கும், எனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பமே இந்த வார்த்தையில தான் தொடங்குது. அதனால தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆதியிலேயும் வார்த்தை தான் இருக்கணும். இந்த வார்த்தையில் நம்ம பற்றி கொள்கிற விசுவாசம் தான் இருக்கணும். அந்த விசுவாசம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பூமியை அழகாக மாற்றினுச்சு. அதுதான் ஒழுங்கின்மையாக இருந்த பூமியை ஒழுங்காய் மாற்றினார். எதை கொண்டு? வார்த்தையை கொண்டு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒழுங்கின்மையான காரியங்கள், இந்த உலகத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒழுங்கின்மையான பிசாசினுடைய வஞ்சகத்துக்கு ஆளாகி அவனால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிற, நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற காயங்கள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அப்சைட் டவுன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எங்கே சரி பண்ண முடியும்னா, ஆதியில் தேவன் என்ன பண்ணாரோ, எதின் அடிப்படையில் அந்த வார்த்தை இதை உருவாக்குனுச்சோ, அதே மாதிரி இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தேவன் கொடுத்த வார்த்தையை வைத்து தான் உங்களை சரி செய்ய முடியும், நம்மளுடைய வாழ்க்கையை சரி செய்ய முடியும். இந்த காலை நேரத்தில் நம்ம இந்த சத்தியத்தை ஏன் கேட்குறோன்னா, எழுந்து போகும்போதே எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம நீ எதிர்காலத்தில் இப்படி தான் வரப்போகிற அப்படின்னே சொல்லி தான் ஒவ்வொரு காலையிலையும் ஒரு நல்ல அம்மாவும் அப்பாவும் அவனை வளர்க்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த வேதம் நம்மளை அப்படியாய் பயிற்றுவிக்கிறது. நீங்கள் எழுந்து போகும்போதே, வீட்டை விட்டு கிளம்பும் போதே, இல்லை வீட்டில் குடும்பத்தோடு இருக்கும்போதே இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை வாயினால் குடும்பமாக அறிக்கை செய்ய வேண்டும். தனி நபர்கள் தன்னுடைய வேலையில் அவருடைய ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்களை எடுத்து உங்கள் பேரை சொல்லி அதை ரீட் பண்ணி தன்னுடைய வாயினால் அறிக்கை செய்யும்போது ரட்சிப்பு மாத்திரமல்ல, அவருடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு பலிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இந்த வேர்ட் பிகம் ஹீலிங், the word become deliverance, the word become prosperity, the word of blessings become blessing in our lives. இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் என்னுடைய ஆசீர்வாத வாழ்க்கையாகவே மாறுகிறது. இதை உறுதிப்படுத்தும்படியா இருக்கிற இடத்திலேயே கைகளை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன் ஆண்டவரே. ஒரு விஷயம் எழுந்திருந்து ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தை ஒரு மனுஷனை ஆசீர்வாதத்துக்கு நேராக எப்படி மாற்றுது? ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து, ஹெவன்ல இருந்து, அந்த ஸ்டோரேஜில் இருந்து ஒவ்வொரு தனிநபருடைய ஆசீர்வாதத்தையும் இந்த விசுவாசம் இந்த நேச்சுரல் மண்டலத்தில், இந்த பிசிக்கல் உலகத்தில் எடுத்துட்டு வந்து கொடுக்கிறதுக்கு அந்த வார்த்தையில் இருக்கிற விசுவாசம் உதவுகிறதா இருக்கிறது ஆண்டவரே. அநேக விசுவாசத்தில் இருந்த தெய்வ மனுஷர்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம், படிக்கிறோம், சபையில் சொல்லி கொடுக்குறாங்க. அதோடு மாத்திரம் இல்லாமல் நின்றாமல் இந்த வார்த்தையெல்லாம் எனக்கும் மாம்சமாய் மாறும் என்கிற
உறுதியும் நிச்சயத்தோடு இந்த காலை வேளையிலே வார்த்தையை கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் பலவான், நாங்கள் ஐஸ்வர்ய சம்பன்னர். எங்களுடைய தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஜெயமாய் முன்னேறுவோம். எங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தை இருக்கிற இடத்துல பயம் இல்லை, அந்த வார்த்தை இருக்கிற இடத்துல மரணம் இல்லை, அந்த வார்த்தை இருக்கிற இடத்துல வியாதி இல்லை. இதெல்லாம் கூறுகிறோம் ஆண்டவரே. வாயினால் அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்த ஒவ்வொருவருக்கும் அது பலிக்கட்டும் ஆண்டவரே. இதை பார்த்து அவருடைய வாயை திறந்து அறிக்கை செய்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த காலை வேளையில் பலிக்கட்டும் அப்பா. அப்படியாய் கேட்டுக்கொண்டு இருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்கள் மேல் இரத்தத்தை பூசி, இயேசுவின் இரத்தத்தை பூசி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.